என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது அறிவு பகுதியில் 15,000க்கு மேற்பட்ட கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கான நோட்ஸ் PDF ஆகவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டெஸ்ட் 16/7/2026 வரைக்கும் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தோம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னா என்னது அப்படின்னு கேட்டா 6th-லேருந்து 10th வரைக்கும் சமூக அறிவியல் புக்கு. இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் சமூக அறிவியல் புக்கில் ஒரு 5000 6000க்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் 11th 12th அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரலாறு புக்கு, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவு, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொருளாதாரம், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புவியியல், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கு, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வணிகவியல் காமர்ஸ் குரூப்ல வரும் இல்லையா அந்த புக்கு. இதுல குறிப்பிட்ட லெசன் தான், எல்லா லெசனும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி 4000லேருந்து 5000 கேள்விகள் 11th 12th ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா கொடுக்க போறோம். இதை விட ஹைலைட் என்னன்னா 2020 இருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசியில் நடைபெற்ற தேர்வுகள் மொத்தம் 67. இந்த 67ல இப்ப நான் சொன்னல இந்த தலைப்புகளுக்கு ரிலேட்டடா 4800 கேள்விகள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5000 கேள்வினே வச்சுங்களேன். இந்த 5000 கேள்வியும் இதாக கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? அப்போ மொத்தம் 15,000க்கு மேற்பட்ட கேள்விகள் 16/7/2026 அன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டா டெய்லியுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள்ல நடைபெற்ற தேர்வுகளை உங்களுக்கு அழகா லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் தான் மொத்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் 41 கேள்வி, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களில் 28 கேள்வி, வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பொற்கால பண்பாடில் 46 கேள்வி. இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் 4 நாளில் 270க்கு மேற்பட்ட கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்தாச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 99% எல்லா கொஸ்டினுக்குமே விளக்கம் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத புக்கில் இருக்கிற விளக்கத்தையும் நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம். ஸோ நோட்ஸ் கொடுக்குறேன், புக்கில் இருக்கிறத கட் பண்ணி அதை படிக்கிறீங்க, படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அடித்து பார்க்குறீங்க, அதற்கான விளக்கத்தெல்லாம் நீங்கள் சோதிச்சு பார்க்குறீங்க. அவ்வளோதான், வேற என்ன கேள்வி நம்மளை தாண்டி கேட்டு போகிறாங்க, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், இல்லை இந்த டெஸ்ட்டில் நான் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த ஷெட்யூல் எப்படி போய் நான் டவுன்லோட் பண்ணணும், இதற்கான நோட்ஸ் எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு கீழே 15,000+ கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது எழுதி வச்சிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சார் எனக்கு டெலகிராம் குரூப் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார், தெரியல சார் அப்படின்றவங்க டெலகிராம் ஆப் போயிடுங்க. டெலகிராம் ஆப் போயிட்டு மின்னல் வேக கணிதம் தங்கிலீஷில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா நம்மளுடைய சேனல் அல்லது குரூப் காட்டும், அதில் போய் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு. இல்லை நான் டெலகிராம் ஆப்பே யூஸ் பண்ணுறதில்ல, படிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு மெசேஜை டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. எந்த நம்பருக்கு 9442430457 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் அமிச்சாதான், அதாவது இந்த நம்பரை நீங்கள் ஒரு முறை சேவ் பண்ணி கூட டெலிட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு முறை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அமிச்சாதான் நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுவேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறனோ அதில் லிங்க் கொடுக்குறணும், சரியா? நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணாதான் அந்த குரூப்பில் போடுற லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணனா லிங்க் ஓப்பன் ஆகாது. அப்புறம் என்ன சார் லிங்க் ஓப்பன் ஆகலன்னு கேட்பீங்க, சரியா? அதுக்காக கண்டிப்பாக ஒரு முறையாவது சேவ் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கிளியராக புரிஞ்சிச்சா? ரைட்டு, இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. நான் குரூப்பில் டெய்லியுமே நாளைக்கு படிக்க வேண்டிய தலைப்புக்கான பிடிஎஃப்னு கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் இப்போ டைரெக்டாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இது பாருங்க, நம்ம இப்போ லிங்க் வந்து 15,000 ப்ளஸ் கொஷின், 15,000 ப்ளஸ் கொஷின் இருக்கிற லிங்க் இருக்குல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுற அந்த பேஜுக்கு வந்துருக்கீங்கல்ல, இதில் பாருங்கள் நோட்ஸ் பிடிஎஃப்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்னு இருக்கும், அதுக்கு கீழே தான் கொஷின் இருக்கும். சரியா, நான் முதல்ல பிடிஎஃப் கிளிக், அதாவது நோட்ஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க, அங்கே பாருங்கள் அப்படியே டெய்லியும் என்னென்ன டெஸ்ட்டோ டே 1 டே 2 டே 3 டே 5 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ டே 5 வரைக்கும் தான் இருக்குது. சரியா, இதில் இங்கே டவுன்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணாவே கூகுள் டிரைவுக்கு போயிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இங்கே பாருங்களேன், நான் டே 5 இருக்குல்ல குப்தர்கள், அதை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணால் கூகுள் டிரைவுக்கு தான் வரும், ரொம்பலாம் இல்லை. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் கூகுள் டிரைவில் டவுன்லோட் பண்ணுறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். சரியா, ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் சிம்பிள், டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நான் புக்கை தான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். கூடி சீக்கிரம் இதை ஒன்லைனஸாக மாற்றுறதுக்கு நாங்கள் ப்ராசஸ் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது பெரிய ப்ராசஸ், ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக 100% ஃப்ரீயாக செய்யறதால கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. சரியா, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒன்லைனஸ் கொடுக்குறோம் நோட்ஸ். ஓகேவா, பிடிஎஃபா. ஓகே, நான் பேக் அடிச்சிடுறேன். பேக் அடிச்சிட்டோம்னா இப்போ மேபி நீங்கள் இப்போ 5வது நாள்னா 1 by 1 நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு 10 நாள் பொறுத்து வரேன், ஒவ்வொன்றா அப்படி நவுத்தி போக முடியும்னா இங்கே பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு என்னென்னா எனக்கு இப்போ டே 2ல் என்னென்ன நோட்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கணும், என்னென்ன டாபிக் வச்சிங்கன்னு பார்க்கணுன்னா இங்கே சர்ச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் பிடிஎஃப்னு அங்கே இதோ இருக்குது பாருங்கள், இருக்கு நான் அதை ஒன்றா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதோ இருக்குது பாருங்கள் சர்ச் பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே 1 அப்படின்னு எழுதுங்க இங்கிலீஷில். சரியா, டே 2 அப்படின்னு எழுதுங்க. ஸோ எந்த டேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணால் அதை மட்டும் காட்டும். அதாவது நான் சொல்கிறது புரியுதா, டைப் பண்ண சொல்கிறேன். டே 1 DAY டே ஃபேஸ் விட்டு 1 இல்லை 2 இல்லை 5. சரியா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ எனக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணுறதால எனக்கு அந்த இதுக்கு வரல, பட் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் இப்படி இதை பாருங்கள் நவுத்தி பார்த்துங்க. சரிங்களா, எல்லா பிடிஎஃப்மே இருக்கும். ஓகே, கிளியராக புரியுதுங்களா, சூப்பர். இப்போ நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஷெடியூல் நீங்கள் வேணும்னா ஷெடியூல் டவுன்லோட் பண்ணிங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு ஷெடியூல் தேவைப்படாது. ரைட்டு, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ டெஸ்ட் அடித்து பார்க்க போகிறேன். டெஸ்ட் எப்படி அடித்து பார்க்கலாம், இதை பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 28 கேள்வி இருக்குது. இந்த டெஸ்ட் அடிக்கணும்னா இந்த நேமுக்கு நேராக டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். சரியா, டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும், கொஞ்சம் லோட் ஆகும். விளம்பரம் வந்தால் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா நம்ம விளம்பரத்தை வந்து தடுக்க முடியாது. சரியா, ஸோ நான் விளம்பரத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி அதே பேஜுக்கு வந்தால் மறுபடியும் அந்த இது பண்ணுங்கள். சரியா, புரியுதுங்களா. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும், டே 1 அப்படின்னு, இதான் டே 1ல். சரியா, ஸோ அதில் இங்கே ஒரு விளம்பரம் இருக்கும், இங்கே ஒரு விளம்பரம் இருக்கும், நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க, அதை டச் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக டச் பண்ணால் தான் உங்களுக்கு கொஷின் லோட் ஆகும். சரியா, ஸோ நீங்கள் இதை டச் பண்ண உடனே கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம பண்ணியிருப்போம். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட் இருக்குல்லையே அந்த ப்ளூ கலர் பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். மேபி கிளிக் பண்ண ஓப்பன் ஆகல சார்னா கொஷின் லோட் ஆகலாம், கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடுச்சுன்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. சரியா, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டா கரெக்டாக வரும். ஓகேங்களா, அதை பாருங்கள் இப்போ வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் 1/28னா மொத்தம் 28 கேள்வி இருக்குது, அதில் நீங்கள் மொதல் கேள்வியில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த கேள்வியில் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொஷின் காட்டும். ஃபர்ஸ்ட் கொஷினா உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொன்மையான நாகரிகம்னா மொசபடோமியா நாகரிகம், ஆப்ஷன் டி தான் கரெக்டு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும். க்ரீன் கலர் காமிச்சிட்டு இப்போ கரெக்டாக க்ரீன் கலர் காமிச்சிடுச்சு. கீழவே ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத விளக்கம் அதுக்கு கீழே இருக்கும், சூப்பராக அழகாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் அந்த கொஸ்டின் அடித்து பார்த்துட்டீங்க, அதுக்கு என்ன விளக்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டன் கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த கொஸ்டின் காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நான் மொபைல் இப்படி திருப்பி வச்சுருக்கதால மேலே எங்கேயும் அலையுது. அதே நீங்கள் வந்து நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நான் 2வது கொஸ்டின் படிக்கிறேன், ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் ரெட் கலரில் காட்டும்,
சாரி, கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும். இப்போ நான் ஆப்ஷன் பி கிளிக் பண்ணேன், தவறு. தவறுனா ரெட் கலரில் காட்டும். அதுக்கு எது சரியோ அதை க்ரீன் கலரில் காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, ஆப்ஷன் சி கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும். ஆனால் தப்பாக இருந்தால் ரெட் கலர் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும். அதுக்கு கீழே விளக்கம் இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் அழகாக அடிச்சு பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் லெவல் 2 கொடுத்துருப்போம். அதாவது மீடியமாக இருக்கும் கொஸ்டின், ரொம்ப டஃப்பாலாம் இருக்கவே இருக்காது. ஏன் நீங்கள் மீடியமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் என்ன இது பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே ரொம்ப டஃப்பாக கொடுத்தோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எக்ஸாமு பயமாயிடும். என்னங்க இப்படி கேட்பாங்களா அப்படின்னு. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்கூல் புக் 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா 10,000 கேள்விகள். மோஸ்ட்லி 10,000 கேள்வியில் 75% வந்து மீடியமாகவும் 25% கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஆனால் அடுத்தது 5,000 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அது முழுக்குமே ஹார்டாக இருக்கும். அதாவது 25% தான் மீடியமாக இருக்கும், 75% ஹார்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 15,000 கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணிட்டா உங்களுக்கு தெளிவாக கிளியராக போயிடுவீங்க. எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ டெஸ்ட்டு முடிச்சோம்னே எப்படி காட்டுன்றதுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு, 10 விஷயம் பிரயோஜனம் கிடையாது. கொஷின் படித்து டெஸ்ட் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? நான் பாருங்கள் மொத்த டெஸ்ட்டு அடித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஃபைனலாக டோட்டல் ஸ்கோரு 5/28ன்னு காட்டுது. சரியா? அதாவது 28க்கு நான் 5 மார்க் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 28 கொஸ்டின் அட்டன் பண்ண இல்லையா, அதில் எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்றத நான் ரிவ்யூ பண்ணணும். அப்படின்னா ரிவ்யூ ஆன்சர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் மொத்த கேள்வியும் காட்டும், அழகாக காட்டும். ஒரு முறை டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு இதில் பாருங்கள் அப்படியே நீட்டாக முதல் கொஸ்டினில் இருந்து கொஸ்டின் 1 இருக்கா, முதல் கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக தான் கிளிக் பண்ண ஆப்ஷன் டி. ஸோ அது மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் 2வது கொஸ்டின் எடுக்கிறேன், இல்லை இங்கே பாருங்கள் 3வது கொஸ்டின் எடுக்கிறேன். 3வது கொஸ்டினில் இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் வந்து ரெட்டு இருக்குது க்ரீன் இருக்குது. அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா, நீங்கள் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் 3வது கொஸ்டின் நீங்கள் ஆப்ஷன் சி கிளிக் பண்ணிங்க, அது தவறு. அப்போ இதுக்கு சரி வந்து க்ரீன் கலர் அப்படின்னு காட்டும். அப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணீங்க, எந்த கொஸ்டின் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்றது கரெக்டாக போட்டீங்கன்றது இங்கே பார்த்துக்கலாம். அதற்கான விளக்கமும் இங்கே பார்த்துக்கலாம். நீட்டாக இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினும் அழகாக பார்த்துக்கலாம். சரியா? தெளிவாக இது வரைக்கும் யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வரி வரியாக எடுத்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நம்மளை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஏம். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நான் கண்டிப்பாக முடிச்சிருவேங்க. இப்போ 4 நாளில் 250 கொஸ்டின் போட்டாச்சு. அப்படின்னும் போது 16/7/2026 அன்னைக்கெல்லாம் 15,000 கேள்வி முடிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கு கொஸ்டின் அதிகமாகிடும், பலு அதிகமாகிடும். சரியா? ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் 75 கேள்வியாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த டெஸ்ட் அடித்து பாருங்கள். சரியா? ஸோ இப்போவும் சொல்கிறது சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். நான் மொத்தமாக அப்புறம் பார்த்துக்கிறேன்னா வேலைக்கு ஆகுது. ஏன்னா சோசியல் சயின்ஸில் மட்டுமே இந்த டெஸ்ட் முடிக்க 7ஆம் மாதம் ஆகுது, 16ஆம் தேதி. இன்னும் சயின்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர் இருக்குது, அவுட் சோர்ஸ் இருக்குது. இதில் எப்போ படிக்கிறது? ஏன்னா ஒரு நாளைக்கு 75 கேள்விங்க, இதுவே அதிகம். ஒரு நாளைக்கு 75லேருந்து 100 கேள்வி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் 6th-லேருந்து 12th முடிக்க முடியும். சரி, இப்போ நான் இந்த டெஸ்ட்டை அடித்து பார்க்கறதால எனக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அதை தெளிவாக சொல்லுங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சிங்க. மொத்தம் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்வி கரெக்டா? ரைட். அதில் நான் ஒரு அப்ராக்சிமேட்லி கால்குலேஷன் போடுறேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதால் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். நமக்கு தெரியும் சயின்ஸில் 5 கேள்வி கேட்டுருவாங்க கரெக்டா? ஏன்னா அதான் ஷெடியூல், இது சிலபஸில் 5 கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 75ல் 5 கேள்வி சயின்ஸுக்கு போயிடுது, அதை தூக்கிடுங்க. 70 கேள்வி இருக்குது. மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து கரண்ட் அஃபேரில் ஒரு 10 கேள்வி தான் கேட்குறாங்க, அதோட கீழே இறங்குது. இருந்தாலும் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க கரண்ட் அஃபேரில். அப்போ 70ல் 10 போச்சுன்னா 60 இருக்குது கரெக்டா? கரெக்ட். இப்போ அவுட் சோர்ஸ் கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லை, அவுட் சோர்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 10 கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படி தான் கேட்குறாங்க, ரொம்ப அவுட் சோர்ஸில் போல. அப்படின்னும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாலிட்டி எடுத்துக்குமே, போன குரூப் 4ல் கூட பாலிட்டியில் 12 கேள்வி புக்கில் கேட்டாங்க. 3 கேள்வி, ஒரு கேள்வி கரண்ட் அஃபேர், 2 கேள்வி அவுட் சோர்ஸ். இப்படி லட்சுமிகாந்த் புக்லேருந்து கேட்டாங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணால் ஒரு 10 கேள்வி வந்து அவுட் சோர்ஸ் போகலாம். அப்போ 60ல் 10 போயிடுச்சுன்னா 50 இருக்குது. அப்போ சராசரியாக 45லேருந்து 50 கேள்விகள் இந்த புக்லேருந்து தான் கேட்குறாங்க. சோசியல் சயின்ஸு,
6th-லேருந்து 10th வரைக்கும். அப்புறம் 11th 12th ஹிஸ்ட்ரி, இது ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பாலிட்டிலாம் சொன்னேன் இல்லையா, இந்த புக்குகளில் இருந்து 45லேருந்து 50 கேள்வி கேட்குறாங்க. அப்போ 45லேருந்து 50 கேள்விக்கு நம்ம ஒரு நீட்டான ஒரு ஷெடியூல் 15,000 கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கிளியராக புரியுதுங்களா? பெரிய விஷயங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 45லேருந்து 50 கேள்விகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இது உங்களுடைய வேலையை உறுதிப்படுத்தும். ஏன்னா தமிழில் நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்குறீங்க, மேக்ஸில் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டீங்கன்னா போஸ்டிங்கே போயிடலாம். ஏன்னா 75க்கு 50 கேள்விகள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டுமே சயின்ஸுக்கு கொடுக்க போகிறோம், கரண்ட் அஃபேர் கொடுக்க போகிறோம், அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன இருக்குது, ஃப்ரீயாகவே வீட்லேயே அழகாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனா கூட எளிமையாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரிஞ்சிருந்தா புரியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. அடுத்த முறை நான் ஒரு டேபிள் கட்டி அழகாக விளக்க சொல்கிறேன் எப்படி ப்ளூ பிரிண்ட்டுன்னு. கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்யூச்சரில். சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. கூடவே வாங்கோ, அரசு வேலையோடு போங்கோ. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.